தமிழ்நாடே அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிற்கணும். அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்லை தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு உங்கள் பேரை அதில் இன்க்ளூட் பண்ணாமல் செய்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ, என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க. முக்கியமாக நம்மளுடைய டிவிகே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ். இது யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. உங்களுக்கு இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள், அவங்களுக்கு கைப்பாவையாக இருக்கக்கூடிய சில பேர் வந்து இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் மைடியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ், இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும். எல்லாருக்கும் வணக்கம். இந்திய அரசியல் சாசனம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்துருக்கிற உரிமையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓட்டிங் ரைட், வாக்குரிமை. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கான்றதுக்கு அடையாளமாக இருக்கிறதுல அவனோட ஓட்டுரிமை ரொம்ப முக்கியம். அதனால தான் voting is not only our right but also our life. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது நான் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்ட உடனே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா? நான் நீங்கள் உட்பட யாருக்குமே அது இல்லை. நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, அதுதான் நிஜமும் கூட. கொஞ்சம் ஏமாந்தால் நம்மளை மாதிரியே இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கும் இதே நிலைமை தான். ஓட்டு போடுற அந்த உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம். இதுக்கு மெயின் ரீசன் அந்த எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்தம். இப்போது இந்த எஸ்ஐஆர் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒர்க் ஆக போகுது? கடந்த ஜனவரி மாதம் எடுத்த அந்த கணக்கெடுப்பில் 6,36,00,000 வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே இந்த ஓட்டு போடுற உரிமையே இல்லை. அந்த பிஎல்ஓன்னு சொல்லுவாங்க, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், வாக்குச்சாவடி நிலை அலுவலர். அவங்க தான் வீடு வீடாக போய் அந்த ஃபார்மை கொடுப்பாங்க. அதை நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதை தேர்தல் ஆணையம் அதை எடுத்துகிட்டு போய் அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க. அந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஓட்டு போட